ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு திலாக் டேக். இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக வாட்ஸ்அப்பில் உள்ள ப்ரைவசி செட்டிங்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாட்ஸ்அப்பில் நமக்கு நிறையவே ப்ரைவசி செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த செட்டிங்ஸை ஒன் பை ஒன்னாக எப்படி நம்மளுமே ஆட் பண்ணி வைக்கிறது, நமக்கு தேவையான ஆப்ஷன்ஸ் எது அப்படின்றத பார்ப்போம். இதுதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் தடவையாக வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை தாங்க. இன்னைக்கு நம்ம எல்லாருமே கண்டிப்பா நம்ம ஒரு ஸ்மார்ட் போன் யூஸ் பண்ணுவோமா இருந்தா வாட்ஸ்அப் அப்படின்ற ஆப் நம்ம எல்லாருக்கிட்டையுமே இருக்கு. சாட் பண்றோம், கால் பேசுறோம், வீடியோ ஷேர் பண்றோம், போட்டோஸ் ஷேர் பண்றோம், ஸ்டேட்டஸ் வைக்கிறோம் அப்படின்னு கண்டிப்பா எல்லாருமே இன்னைக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்படி நம்ம பர்சனல் லைஃப்ல ஒரு வாட்ஸ்அப்பை நம்ம யூஸ் பண்ணும்போது கண்டிப்பா அதுல பிரைவசி அப்படின்றது ஒன்று கண்டிப்பா இருக்கணும். ஸோ அதுக்காக சில பிரைவசி ஆப்ஷன்ஸ் நமக்கு வாட்ஸ்அப்லேயே கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா இந்த ஆப்ஷனை எல்லாருமே எனேபிள் பண்ணி அவங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி எனேபிள் பண்ணி யூஸ் பண்றது தான் ஒரு நல்ல விஷயம். ஸோ வாங்க இதை எப்படி அப்படின்றத பார்ப்போம். முதல் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா வாட்ஸ்அப் ஆப்பை ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு எல்லாத்துக்குமே அதாவது ப்ரைவசி செட்டிங்ஸ் அப்படின்னு பார்த்தாவே நீங்கள் மேலே கார்னரில் 3 டாட்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணி இதில் செட்டிங்ஸை கிளிக் பண்ணி உள்ளுக்கு போகணும். இங்கே செட்டிங்ஸில் போனோடனே வாட்ஸ்அப்பில் ப்ரைவசி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இங்கே தான் வாட்ஸ்அப்பில் உள்ள சகல ப்ரைவசி ஆப்ஷன்ஸுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணுங்க. இங்கே போனோடனே முதல்ல பார்க்கலாம் ஹூ கேன் சி மை பர்சனல் இன்ஃபோ. அதாவது நீங்கள் வாட்ஸ்அப்பில் பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸை ஆட் பண்ணி வச்சுருப்பீங்களா இருந்தா அந்த பர்சனல் இன்ஃபர்மேஷன்லாம் யார் பார்க்கணும்? அதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் உள்ளவங்க பார்க்கணுமா, உங்கள் கான்டாக்டில் உள்ளவங்க பார்க்கணுமா, இல்லாட்டி உங்கள் கான்டாக்டில் உள்ளவங்க பார்க்கக்கூடாதா, யார் சில பேர் மட்டும் பார்க்கக்கூடாதா, இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ். ஸோ இதில் பாருங்கள், ஃபர்ஸ்ட்டாக லாஸ்ட் சீன் அண்ட் ஆன்லைன் அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணும் போது உங்களுடைய லாஸ்ட் சீனை யார் பார்க்கணும்? எல்லாருமே பார்க்கணுமா, இல்லை உங்கள் கான்டாக்டில் உள்ளவங்க மட்டும் பார்க்கணுமா, இல்லாட்டி மை கான்டாக்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் அதாவது உங்கள் கான்டாக்டில் உள்ள குறிப்பிட்ட சில பேர் மட்டும் பார்க்கக்கூடாதா, இல்லாட்டி யாருமே பார்க்கக்கூடாதா? ஸோ லாஸ்ட் சீன் சம்மந்தமாக இந்த ப்ரைவசி செட்டிங்ஸை உங்களால் செட் பண்ணி வச்சுக்க முடியும். அதோட நீங்கள் ஆன்லைனில் இருக்கதையுமே யார் பார்க்கக்கூடாதா அப்படின்றதையுமே இந்த இடத்துல நீங்கள் செட் பண்ணி வைக்கலாம். ஸோ லாஸ்ட் சீன் சம்மந்தமாக ஆன்லைனில் இருக்கிறது சம்மந்தமாக வாட்ஸ்அப்பில் இந்த ப்ரைவசி ஆப்ஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்ப்போமா இருந்தா ப்ரொஃபைல் ஃபோட்டோ. ஸோ உங்கள் ப்ரொஃபைல் ஃபோட்டோவுக்குமே ப்ரைவசி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது உங்கள் ஃபோன் நம்பர் இருக்க எல்லாருமே உங்களுடைய ப்ரொஃபைல் ஃபோட்டோவை பார்க்கணுன்னா உங்களுக்கு எவ்ரி ஒன் அப்படின்றத கொடுத்துடலாம். இல்லாட்டி நீங்கள் கான்டாக்டில் சேவ் பண்ணி வச்சுருக்கவங்க மட்டும்தான் உங்களுடைய ப்ரொஃபைல் பிக்சரை பார்க்கணுன்னா மை கான்டாக்ட்ஸ்னு கொடுத்து வைக்கலாம். இல்லாட்டி மை கான்டாக்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் அப்படின்றத கிளிக் பண்ணி உங்கள் கான்டாக்டில் உள்ளவங்க குறிப்பிட்ட சில பேர் மட்டும் பார்க்கக்கூடாதுன்னா அவங்கள மட்டும் செலக்ட் பண்ணி வைக்கலாம். இப்போ அவங்களுக்கு மட்டும் ப்ரொஃபைல் பிக்சர் காட்டாது. இல்லாட்டி நோபடின்றதை கொடுப்பீங்களா இருந்தால் உங்களுடைய ப்ரொஃபைல் பிக்சர் யாருக்குமே ஷோ ஆகாது. ஸோ ப்ரொஃபைல் ஃபோட்டோ சம்மந்தமாக இந்த ப்ரைவசி ஆப்ஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து அபவுட். நம்ம வாட்ஸ்அப்பில் அபவுட் ஆட் பண்ணி வைக்கலாம். சம்டைம்ஸ் நம்ம ஏதாவது நம்மளை பற்றியான விஷயம் இல்லாட்டி ஏதாவது குவாய்ட்ஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ணி வைப்போம். ஸோ இதையுமே எல்லாரும் பார்க்கணுமா, உங்கள் கான்டாக்டில் உள்ளவங்க மட்டும் பார்க்கணுமா, உங்கள் கான்டாக்டில் குறிப்பிட்ட பேர் பார்க்கக்கூடாதுனாலும் நோபடின்னு கூட உங்களுக்கு கொடுத்து வச்சுக்க முடியும். அடுத்தது உங்களுடைய ஸ்டேட்டஸ் சம்பந்தமான ப்ரைவசி செட்டிங்ஸ். ஸோ இங்கே ஸ்டேட்டஸ் அப்படின்றத கிளிக் பண்ணோன்னே உங்களுடைய ஸ்டேட்டஸை உங்கள் கான்டாக்டில் உள்ளவங்க மட்டும் பார்க்கணுமா, இல்லாட்டி உங்கள் கான்டாக்டில் குறிப்பிட்ட சில பேர் பார்க்கக்கூடாதா, இல்லாட்டி சில பேர் மட்டும்தான் பார்க்கணுமான்றதையுமே இந்த இடத்துல நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். அதாவது நீங்கள் அடிக்கடி ஒரு ஸ்டேட்டஸ் ஷேர் பண்ணுறவங்களா இருந்தால் வாட்ஸ்அப்பில் கண்டிப்பாக இந்த ப்ரைவசி செட்டிங்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா சில ஸ்டேட்டஸ் நம்ம சில பேருக்கு பார்க்கக்கூடாதுன்னு நிரும்புவோம். ஸோ அப்படி இருக்குமா இருந்தால் கண்டிப்பாக இந்த ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அடுத்ததாக பாப்பமா இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த வாட்ஸ்அப்பில் இன்னொரு ப்ரைவசி செட்டிங்காக டிஸப்பியரிங் மெசேஜஸும் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணும்போது உங்களுடைய சாட்டில் நீங்கள் மெசேஜ் பண்ணுறது ஒரு குறிப்பிட்ட டைமில் ஒட்டோவாவே ரிமூவ் ஆகிரும். ஸோ அதுவுமே என்னென்ன டைமில் ரிமூவ் ஆகணும் அப்படின்றதுக்கான ஒரு செட்டிங்ஸுமே கொடுத்துருக்காங்க.
ஸோ வந்து இப்படி பார்ப்போமா இருந்துச்சுன்னா லாஸ்ட் சீன் ப்ரொஃபைல் ஃபோட்டோ அபவுட் மை ஸ்டேட்டஸ். ஸோ இது சம்மந்தமான ப்ரைவசி செட்டிங்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு தேவையான மாதிரி உங்களால் வந்து கஸ்டமைஸ் பண்ணி வாட்ஸ்அப் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் வந்து வாட்ஸ்அப்பில் கொடுத்துருக்க நம்ம ப்ரொஃபைல் சம்மந்தமான ப்ரைவசி செட்டிங்ஸ். ஸோ நீங்களுமே வந்து வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறீங்க, இந்த செட்டிங்ஸ் எல்லாம் கண்டிப்பாக வந்து சேஞ்ச் பண்ணி செக் பண்ணி பார்த்து நீங்களுமே யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து கண்டிப்பாக உங்களால் வந்து ஒரு பர்சனலான ஒரு வாட்ஸ்அப் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ண முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருக்குமா இருந்தால், உங்களுக்கு இன்னும் வாட்ஸ்அப் சம்மந்தமாக ஏதாவது தெரிஞ்சுக்கணுமா இருந்தால், ட்ரிக்ஸ் சம்மந்தமாக தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான சொல்யூஷனை நான் தரேன். தேங்க்யூ.